ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மேலூரில் நடந்த நாகம்மக்கோவில் திருவிழா 3 நாள் திருவிழா நடந்துச்சுங்க. பால்குடம், முளைப்பாரி இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சூப்பராக வீடியோவை கேப்சர் பண்ணி போட்டிருக்கேன். நாங்கள் எப்படி இந்த திருவிழாவை வந்து செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத வாங்க நம்ம பார்க்கலாம். இது பால்குடத்துக்கு நாள் திங்கக்கிழமை சாயங்காலம் நாங்கள் கோவிலுக்கு மாவிளக்கு எடுத்துகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு வருவாங்க. லாஸ்ட் இயர் நாங்கள் அந்த மாதிரி பண்ணணும். அதே மாதிரி இந்த வருஷமும் நாங்கள் மாவிளக்கு செஞ்சு எடுத்துகிட்டு போயிட்டோம். சாமிக்கு மாவிளக்கு படைக்கும்போது இங்கே அர்ச்சனை பண்ணி தாங்க படைப்பாங்க. அப்புறம் இங்கே நாகம்மன்றனால நாங்கள் அதுக்கு பாலும் வாங்கியிருந்தோம், பூ எல்லாமே வாங்கிட்டு சாமி கும்பிட போயாச்சு. நாள் ஈவினிங்கே நல்ல கூட்டவங்க, நிறைய பேர் சாமி கும்பிட வந்திருந்தாங்க. அதுக்கு முதல் நாள் வரைய கோவில் கும்மி கொட்டிகிட்டு இருந்தாங்க. கோவிலுக்கு திருவிழாவுக்கு நாள் மட்டும் கும்மி கொட்டலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் அப்புறம் எடுத்துகிட்டு போன மாவிளக்கு அம்மனுக்கு கொடுத்துட்டு அவங்க கோவிலில் கொண்டு போய் உள்ளே வச்சு சாமிக்கு தீபாராதனை காமிச்சு எல்லாருக்கும் கொண்டு தீபாராதனை காமிச்சாங்க. அப்புறம் நம்மளோட மாவிளக்கும் உள்ளேருந்து எடுத்துகிட்டு எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. மேலூருக்கே ஒரு திருவிழா அப்படின்னா இந்த திருவிழா தாங்க. மதுரையில் எப்படி சித்திரை திருவிழாவோ அதே மாதிரி மேலூரில் நாகம்மக்கோவில் திருவிழா ரொம்ப சூப்பராக நடக்கும். அப்புறம் சாமிகிட்டேருந்து மாவிளக்கு எடுத்துகிட்டு வந்தோடனே நாங்கள் எல்லாருக்கும் கொடுக்குறதுக்காக கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு எடுத்துகிட்டு வந்திருந்தோம். அதையும் நாங்கள் அங்கே வந்திருந்து எல்லாருக்குமே கொடுத்தோம். எல்லாருமே வாங்கிக்கிட்டாங்கங்க. இந்த குட்டி பாப்பாவுக்கு நான் என்னமோ கொடுக்குறேனாக்கோ அப்படின்னு நினச்சி அவங்க என்னை பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்பா போல் அவங்க வாங்கி சாப்பிட்றா பாப்பா அப்படின்னு சொன்னேன். அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கோவில்லாம் நாளைக்கு திருவிழான்றனால நல்லா அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்கங்க. முதல் நாள் பால்குட திருவிழா தாங்க நடக்கும். இதுக்கு அவங்க பால் குடத்துக்கு கொண்டு நூல் சுற்றிக்குவாங்கங்க. இது இந்த டைம் நூல் சுற்றுறதுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. முதல் நாளே எல்லா பேரும் அவங்க பால் குடத்துக்காக நூல் சுற்றிட்டு போயிட்டாங்க. நாங்களும் மாவிளக்கு எல்லாமே கொடுத்து காலி ஆயிடுச்சுங்க. அதுக்கப்புறம் கோவிலை சுற்றி சாமி கும்பிட்டுட்டு இங்கே பானைக்கு எப்படி நூல் சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்னு நாங்கள் நின்று கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா கடை வீதிக்கு போய் என்னென்னமாச்சும் வாங்கலாம் அப்படின்னு கிளம்பிட்டோம். இது கோவிலுக்கு பின்னாடி இந்த மரம் இருக்குங்க. அங்கேயே சாமி திருப்தியாக கும்பிட்டுட்டு முன்னாடி வந்தப்போ முதல் நாளே அன்னதானம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நிறையா பேர் போய் அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சாமி கும்பிட்டு வர்றதுக்குள்ளே அன்னதானமே முடிஞ்சிருச்சுங்க. லைட்ஸ்லாம் சூப்பராக போட்டு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நீங்களே பாருங்கள், லாஸ்ட் டைம் விட இந்த டைம் ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் என் பையனை கூட்டிகிட்டு போயிருந்தோம். அவர் நம்ம டாய்ஸ் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு இங்கே நிறைய லைட் போட்ட டாய்ஸ்லாம் இருந்துச்சு. அவரை கூட்டிகிட்டு எது வேணும் அப்படின்னு கேட்டால் அவர் ஒன்று இந்த கொம்பு மாதிரி இருக்கிறது வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் என் பையனுக்கு இந்த கிளாஸஸ்லேயே ஒரு கிளாஸ் வாங்கி கொடுத்தேன். அப்புறம் பக்கத்தில் ஒரு ஃபுட் ஸ்டால் போட்டிருந்தாங்க. ரொம்ப நாளாக இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ ட்ரை பண்ணணும்னு எனக்கு ஆசை. இன்றைக்கி இங்கே நம்ம மேலூர்லேயே ட்ரை பண்ணியாச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. மேலே மயனீஸ்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. அதையும் வாங்கிட்டு ஒரு இடத்த பார்த்து உட்காந்து சாப்பிட்டுட்டே போகிறவங்க வரவங்க எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்துட்டாங்க. எங்கள் அம்மா என் பையனுக்கு இதில் இந்த ஒரு பலூனும் வாங்கி கொடுத்தாங்கங்க. அப்புறம் அக்கா சூப்பராக அம்மன் வேஷம் போட்டு வந்தாங்க. அதை கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே நேராக வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோம். இனி 2 நாள் பால்குட திருவிழா தாங்க. பால்குடம் 6 மணிக்கு முன்னாடி இருந்தே எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் கிளம்பி வந்தது கொஞ்சம் லேட்டு, 10 மணிக்கு மேலே தாங்க வீட்டிலேருந்தே கிளம்புனோம். நாங்கள் எங்கள் வீட்டு மாடியில் இருக்கவங்க எல்லாருமே சேர்ந்து கிளம்பி போனோம். நடந்தே போயிட்டோங்க. ஃபஸ்ட் காலையில் நாங்கள் சீக்கிரமாக போனோம்னா செப்பல் இல்லாமல் போயிட்டோம். அப்போ எங்களுக்கு எதுவுமே தெரியல, அவ்வளோவா சூடு எதுவுமே தெரில. நாங்கள் முளைப்பாரி காப்பு கட்டியிருக்கனால செப்பல் போடக்கூடாதுன்னு போயிட்டோம். அகெயின் திரும்பி வரும்போது தாங்க சரியான சூடு. ஒரு மணிக்கிட்ட தாங்க கிளம்புனோமே. எங்களால் சுத்தமாக நடக்கவே முடியல. வண்டி எதுவுமே எடுத்துகிட்டு போகாமல் போயிட்டோம். ஆட்டோ எந்த ஆக்சஸுமே எங்ககிட்ட இல்லை. எங்களால் போக முடியலை, எல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் என்னடோ வந்துட்டோங்க. இப்போ நாங்கள் பால்குடம் பார்க்க போனோம்ல, நாங்கள் லேட்டாக போனனால நிறையா பால்குடம் போயிடுச்சு. அப்புறம் 1-2 பால்குடம் தான் வந்துட்டு இருந்துச்சு. இல்லாட்டி அப்படியே லைனாக வரிசையாக இடமே இல்லாமல் போய்கிட்டு இருப்பாங்க. இப்போ அழகு குத்த ஆரம்பிச்சிட்டாங்கங்க. அழகு குத்தி வர்றவங்களாம் பால்குடம் முடிஞ்சதுக்கப்புறமா அழகு குத்தி வருவாங்க. இவங்க தானே இந்த அண்ணே தான் நாங்கள் பார்க்க ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஒருத்தவங்களாம் கிளம்பி வந்துட்டு இருந்தாங்க. ஒரு குட்டி பாப்பாங்க, அந்த பாப்பாலாம் அழகாக பால்குடம் தூக்கிட்டு வந்தாங்க. இந்த கூட்டத்தில் ஒரு ஆம்புலன்ஸ் வந்துடுச்சு. அப்புறம் அதுக்காக வழியெல்லாம் ஒதுக்கி கொடுத்தாங்க. இந்த குட்டி பாப்பா தான் க்யூட்டாக அப்படியே சின்ன குடம் வச்சு அழகாக தூக்கிக்கிட்டு போனாங்க.
நாங்கள் வந்து கிருஷ்ணா ஜுவல்ஸ்க்கு முன்னாடி நின்று பார்த்துட்டு இருந்தோம். இங்கேயும் கொஞ்சம் நல்ல கூட்டங்க. அதுக்கப்புறம் நாங்கள் லாஸ்ட் 2 இயர்ஸாகவே அழகு குத்துற இடத்துக்கே போயிடுவோம். அங்கே பார்க்குறக்காக தான் போய்கிட்டு இருந்தோம். இது வந்துட்டு பால்குடம் எடுக்கிறதுக்கு இதாங்க ப்ரொசீஜர். இதெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டதுக்கு அப்புறம் தாங்க பால்குடம் வந்து எடுப்பாங்க. ஒரு பாட்டி வந்து அடுத்து பால்குடம் எடுக்கிறதுக்காக ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. இது வந்து சாமி கும்பிட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி தாங்க பிளேஸ்லாம் கிடக்கும். ரொம்ப ஒரு 1 கிலோமீட்டர் கிட்டேயே இந்த மாதிரி வந்து சாமி கும்பிட்டு கீழெல்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த வாழைப்பழத்தில் வந்து வலிக்கெல்லாம் ஒருத்தவங்க வந்து விழுக தெரிஞ்சாங்க, அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. நாங்கள் போய்கிட்டு இருக்கையில் சிவன் கோயிலில் ஒரு பாப்பா வந்து இந்த மாதிரி அழகாக மதுரை மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டு பால்குடம் எடுக்கிறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. அதையும் நாங்கள் அழகாக கேப்சர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அப்படியே வந்துட்டு இருந்தோம். அம்மன் வேஷம்லாம் போட்டு இந்த அண்ணன் வந்து அழகு குத்தி எடுத்துகிட்டு வந்தாங்க. இவங்க வந்து நிறைய இந்த குட்டி குட்டி செம்புலையும் பால் வந்து ஊற்றிருப்பாங்க போல். நிறையா பால்குடம் எடுக்கிறதுக்கு சமம் மாதிரி அவங்க வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த காளி வேஷம்லாம் போட்டு வந்தாங்க. இந்த டைம் தாங்க இந்த மாதிரிலாம் வேஷம் போட்டு அழகு குத்தி வர்றது வந்து நாங்கள் பார்த்தோம். நாங்கள் வந்து எங்கள் நாகம்மல் கோவிலேருந்து அந்த கோவிலுக்கு போகிறதுக்கே எங்களுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே ஆயிடுச்சு. எங்களால் கிராஸ் பண்ணி போக முடியலை, அவ்வளோ கூட்டவங்க. அதுக்கப்புறம் இங்கே தாங்க கற்பக விநாயகர் கோயிலில் வந்து அழகு குத்துவாங்க. இவங்க வந்து இந்த அருவாளாக வச்சு இவங்க ஒரு டிசைனில் வந்து அழகு குத்தி போய்கிட்டு இருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோன்னா அழகு குத்துற பார்க்கலாம். ஒரு இடத்துல இல்லை, ஒரு 3-4 இடத்துல வந்து அழகு குத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறமா இன்னொன்று நாகர் ஆலயம் இருக்குது, அங்கே போய் அடுத்து நாங்கள் பார்த்தோம். இந்த அண்ணனுக்கு வந்து ஃபஸ்ட்டு அழகு குத்துனதை வந்து எனக்கு பார்த்தேன். ஆல்ரெடி லாஸ்ட் இயருமே வந்து பார்த்துருக்கேன். எனக்கு வந்து அது பார்த்து ரொம்ப பயம் இல்லை, என்னால் நம்பவே முடியல எப்படி இந்த மாதிரிலாம் குத்துறாங்க அந்த மாதிரி. ஆனால் வந்து 3 நாளில் இந்த அழகு குத்துன அந்த தடம் வந்து மறைஞ்சிரும். அதுதாங்க இங்கே இந்த கோவிலோட சிறப்பே. நிறைய பேர் வந்து குத்துவாங்க. இந்த வாட்டி வந்து இவங்க ஒருத்தவங்க தீச்சட்டிலாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதையும் நாங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே அந்த நாகர் ஆலயத்துக்கு வந்து போயிட்டோம். அங்கே போனோடனே அங்கே ஒரு அம்மாவுக்கு வந்து அழகு குத்துனதுக்கு ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நான் உங்களுக்கு வந்து க்ளோஸில் எடுத்திருக்கேன், எப்படின்னு வந்து பாருங்கள். இந்த நாகர் ஆலயம் வந்து மண்வெட்டி தெப்பக்குளத்தில் தாங்க இருக்குது. இது தாங்க அந்த தெப்பக்குளம். இங்கே ஃபஸ்ட்டு பால்குடம் எடுத்தது தாங்க. இங்கே எல்லாமே அந்த வாழையில போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. பால்குடம் எடுத்ததுக்கப்புறமா தான் அழகு குத்துவாங்க. அதுக்கப்புறம் இந்த நாகராஜன் ஆலயத்துக்கு போய் இது வந்து எனக்கு ஒரு அக்கா வந்து சொன்னது நாகம்மாவோட ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி எனக்கு சொன்னாங்க. ஆனால் எனக்கு கரெக்டாக வந்து தெரியலை. அப்புறம் இங்கே இந்த கோவிலுக்கு வெளியிலே உட்காந்து நாங்கள் ரொம்ப நேரம் அழகு குத்தி போனவங்களெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அடுத்து இந்த பாலமுருகன் கோயில் வந்து இந்த ஏரியாவில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எங்கன்னு கேட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்து ஆஃப்டர்நூன் போல் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாச்சுங்க. அதுக்கப்புறம் தான் நான் வந்துச்சு முளைப்பாரி போடுறதுக்கு நம்ம வந்து மருதாணி வந்து வைக்கலை அப்படின்னு. இங்கே வந்து முளைப்பாரி தூக்குறவங்க வந்து கண்டிப்பாக வந்து மருதாணி வைப்பாங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வெளியிலே வந்து மருதாணி செடி வந்து இருக்குது. எங்கள் அம்மாச்சிட்ட சொன்னேன், அவங்க வந்து எனக்கு பறித்து கொடுத்துட்டாங்க. அழகாக எல்லா மருதாணியுமே எடுத்துகிட்டு போய் சூப்பராக அரைச்சி எடுத்து வச்சாச்சுங்க. நான் வந்து மிக்சர் ஜார்லேயே போட்டு அரைச்சிடுவேன். நம்மளுக்கு இந்த அம்மியில் அரைக்கிறது தெரியும், முதல்லலாம் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து அரைக்கிறதில்ல, காப்பு கட்டியிருக்கேன். அதை உங்ககிட்ட நான் காட்டவே இல்லை பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு கையில் வந்து நான் வச்சுக்கிட்டே ரைட்டு ஹேண்டில் வந்து எங்கள் அம்மா எனக்கு வச்சு விட்டாங்க. அப்படியே சூப்பராக மருதாணியை வச்சுக்கிட்டு நைட்டு தூங்கி எழுந்திரிச்சாச்சுங்க. அடுத்து வந்து நெக்ஸ்ட் டே செகண்ட் டே, திருவிழாவோட செகண்ட் டே வந்து முளைப்பாரி எடுக்கிறதாங்க. இன்றைக்கி ஈவினிங் தான் முளைப்பாரி எடுப்பாங்க. அதனால் நான் காலையிலே வந்து மல்லிகைப்பூ கனகாம்பரமும் வாங்க வந்துட்டேன். கனகாம்பரம் எதுக்குன்னா முளைப்பாரியை சுற்றி வந்து கனகாம்பரம் வந்து சுற்றுவாங்க. லாஸ்ட் டைம் டைமில் எங்களுக்கு ஃபஸ்ட் டைம் எடுத்தப்போ தெரியாது இந்த மாதிரி கனகாம்பரம் சுற்றணும் அப்படின்னு. அப்போதைக்கு போய் கட்டி விற்கிற கனகாம்பரம் கேட்டோன்னா 100 பூவே 150 ரூபா அந்த மாதிரி சொன்னாங்கங்க. அதனால் இந்த டைம் நான் போய் மார்க்கெட்லேயே வந்துட்டு 100 கிராம் அப்படியே வாங்கி நானே வந்து கட்டிக்கிட்டேன். எனக்கு இது வந்து ஒரு 1000 அந்த அளவுக்கு வந்து எனக்கு வந்துச்சு. மல்லிகைப்பூவும் அதே மாதிரி 200 கிராம் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வர வழியில் இந்த பாட்டி இலை விற்றுட்டு இருந்தாங்க. அப்புறம் காலையில் விரதம் விடணும்ல, அதுக்காக இலையும் வாங்கிட்டு வந்தேன். கோவில் வந்து ரொம்ப அமைதியாக இருந்துச்சு. 1-2 பேர் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்து இந்த பூவையும் அப்பயே உட்காந்து கட்ட ஆரம்பிச்சாச்சுங்க. ஏன்னா இப்போ வந்து மொட்டா இருக்குது. இதை நம்ம இப்போயே கட்டி வச்சிட்டோன்னா நான் இதை தான் நாளைக்கு வரை யூஸ் பண்ணிக்கிறணும். அதனால் இப்போயே கட்டி வச்சிட்டா சூப்பராக அப்படியே இருக்கும் அப்படின்னு வந்தோடனே உட்காந்து கட்டினேன். இது ஒரு 1.5 hours கிட்ட இது டைம் பிடிச்சிருச்சு. கனகாம்பரம் ஒரு 1 hour கிட்ட எனக்கு டைம் பிடிச்சிருச்சுங்க. எல்லா பூவையுமே சூப்பராக கட்டி எடுத்து வச்சுக்கிட்டேங்க.
நான் வந்து எப்படி பூ கட்டியிருக்கேன் அப்படின்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் நிறைய வீடியோஸ் வந்து பூ கட்டி போட்டிருக்கேன், அதெல்லாம் நல்லா வியூஸ் போயிருக்கு. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆஃப்டர்நூன் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தாச்சு. ஈவினிங் வந்து கிளம்ப ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதுதாங்க என்னோடய அவுட்ஃபிட்டு. இந்த கவுனு, அதுக்கு வந்துட்டு இந்த ஸ்டோன் வச்ச பேங்கிள்ஸும், அப்புறம் இதோட நெக் பீஸும் இந்த ஸ்டட்டும் தாங்க போட்டிருந்தேன். என்னோடய மருதாணி வந்து எப்படி சூப்பராக செவந்திருக்கா, நான் உங்களுக்கு 2 கையுமே காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுக்காக நான் வாங்கி இந்த மேக் மீ போல்டு ஹேர் செட்டிங் டூலையும் எடுத்து வச்சுக்கிட்டாச்சு. ரெடி ஆனதுக்கப்புறமா சாமி கும்பிட போயாச்சு. இங்கே வந்து முளைப்பாரி தூக்குறதுக்கு புது துண்டு தாங்க வாங்கணும். அந்த துண்டே எடுத்து கொண்டு போய் வச்சு சாமி கும்பிட்டுட்டு நான் வந்து முளைப்பாரி தூக்குறவங்க வீட்டுக்கு வந்து கிளம்பிட்டேன். கனகாம்பரத்தை எடுத்துக்கிட்டு போயாச்சு. இந்த மாதிரி நாங்கள் வந்து எங்கள் வீட்டு பக்கத்துலேயே தாங்க முளைப்பாரி போட்டிருந்தாங்க. அவங்கக்கிட்டே கொடுத்துட்டோம். அவங்க 4:30 போல் வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. கோவிலேருந்து சாமி கும்பிட வர்றாங்கன்னு. கரெக்டாக நான் போக சாமி கும்பிட்றவங்களுக்கும் கோவிலேருந்து வந்துட்டாங்க. அவங்க வந்து மாடியில் இந்த டைம் போட்டிருந்தாங்க. மேலே போய் பார்த்தா சாமி கும்பிட்டுட்டு எல்லாேருக்கும் விபூதி கொடுத்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நானும் எனக்கு வந்து விபூதி வாங்கிக்கிட்டேன். அப்புறம் உள்ளே போய் முளைப்பாரி எப்படி வளர்ந்துருக்குன்னு பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உள்ளே வந்து பார்த்தேன். சூப்பராக வளர்ந்துருந்துச்சுங்க. இதில் எங்கேயோ தான் நம்ம முளைப்பாரி இருக்குது, ஆனால் எங்கன்னு தெரியலை. சாமிக்கு படையெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டுருந்தாங்க. எல்லா முளைப்பாரியுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கீழே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகும், ஆளுங்கள்லாம் வரல, வந்ததுக்கப்புறம் தான் தூக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் உட்காந்துட்டு இருந்தோம். இங்கே ஒரு பாப்பா மீனாட்சி அம்மன் வேஷம் போட்டு வந்திருந்தாங்க முளைப்பாரி தூக்க. அதையும் பார்த்துட்டு இருந்தால் அப்படியே கொஞ்சம் நேரத்தில் கூப்பிட்டுட்டாங்க, வாங்க முளைப்பாரி தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடியிலேருந்து ஒரு முளைப்பாரியாக எடுத்துகிட்டு வந்து கீழே வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பெரிய முளைப்பாரிலாம் அவங்க முளைப்பாரி வளர்த்தவங்களே அவங்க வந்து தூக்குறதுக்காக இந்த பெருசெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அடுத்து குட்டி குட்டியாக இதெல்லாம் நம்மளோடது. இந்த ஒரு ஐயா தூக்கிட்டு வந்து வைக்கிறது வந்து என்னோடய முளைப்பாரி. நான் வந்து கண்டுபிடிச்சிட்டேன். அது உங்களுக்கு நான் வந்து ஏரோ மார்க் போட்டு காட்டுறேன் பாருங்கள், எப்படி அழகாக வந்து வளர்ந்துருக்கு. எல்லா முளைப்பாரியுமே சூப்பராக வளர்ந்துருந்துச்சுங்க. நம்மளோட முளைப்பாரி ரொம்ப சூப்பராக வளர்ந்துருந்துச்சு. இந்த கோவிலுக்கு வந்து நம்ம முளைப்பாரி தூக்குறோம் அப்படின்னா விரதம்லாம் ரொம்ப இருக்கணுங்க. அதுவும் தாளிக்கக்கூடாது. அப்புறம் இந்த நீட்டமாக வளர்கிற காயெல்லாம் எதுவுமே சமைக்கக்கூடாது. இந்த மாதிரி வந்து நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. அது ஃபஸ்ட் டைமில் எங்களுக்கு கேட்டப்போ ரொம்ப பயந்துட்டோம். இவ்வளோ சமைக்கக்கூடாதா, அப்புறம் எதை வச்சு சமைக்கிறது அப்படின்னு. இப்போ நாங்கள் அடுத்து இந்த வருஷம் வந்து 3ஆவது வருஷம் போட்டிருக்கேன். அதனால் எங்களுக்கு வந்து அது செட் ஆகிக்கிடுச்சு. இப்போ எப்படி ப்ரொசீஜர் எல்லாமே எங்களுக்கு அத்துப்படி ஆயிடுச்சுங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு வருஷம் வந்துட்டு என் பையன் பிறக்கணுன்றதுக்காக வேண்டிக்கிட்டு நான் வந்து முளைப்பாரி போட்டேன். எனக்கு அந்த இயரே வந்து என்னோடய பையன் வந்து பிறந்துட்டார். நான் நெக்ஸ்ட்டு இயர் முளைப்பாரி எடுக்கும்போது என் பையன் வந்து எனக்கு 3 மாதம் பையன் கையில் இருந்தார். அந்தளவுக்கு அம்மன் வந்து ரொம்ப சக்தியான அம்மன். குட்டி குட்டி பாப்பாலாம் வந்து முளைப்பாரி எடுத்தாங்க. அவங்க சின்ன பாப்பாக்கெல்லாம் தூக்குனதுக்கப்புறமா எங்களுக்கு வந்து தூக்கி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் கனகாம்பரம் வந்து முளைப்பாரியில் சுற்றணுங்க. இது வந்து இங்கே வந்து ஒரு ப்ரொசீஜராங்க. இந்த மாதிரி எல்லாருமே இந்த மாதிரி தான் சுற்றிருக்காங்க. நான் கட்டிட்டு வந்த எல்லா கனகாம்பரத்தையுமே எங்கள் அம்மாக்கிட்ட கொடுத்து எங்கள் அம்மா அழகாக எனக்கு வந்து சுற்றி கொடுத்துட்டாங்க. இந்த ஒரு காத்தாடி மாதிரி இருக்குல்ல, இந்த காத்தாடி வந்து நான் 3 வருஷமாக இந்த ஒரே காத்தாடி தாங்க இந்த முளைப்பாரியில் வந்து நான் வச்சிட்ருக்கேன். இந்த வருஷம் வந்து நான் காணாமல் போச்சுன்னு நினச்சேன். ஆனால் என் தம்பி வந்து எனக்கு பத்திரமா வந்து எடுத்து வச்சுருந்து கொடுத்தாரு. அதையும் அழகாக சொல்லிக்கிட்டு ரெடியாக நின்றாச்சுங்க. தூக்குனவங்க எல்லாருமே அப்படியே வரிசையாக நின்றுட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்களா லைனில் நின்று போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இனி இங்கே நம்ம வீட்டுக்கிட்ட இருந்து நாகம்மாள் கோவிலுக்கு போய் அங்கே போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து ஊர்வலம் வந்து ஸ்டார்ட் பண்ணணுங்க. இது ஏன் எனக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு, ஏன்னா நம்ம எப்படியும் நம்ம வீட்டிலேருந்து கோவிலுக்கு போவோம். அதே பாதை தான் இந்த டைம் வந்து நம்ம முளைப்பாரி எடுத்துகிட்டு போகிறக்குள்ள. லாஸ்ட் டைம்லாம் முளைப்பாரி போட்டவங்க வந்து வேறு இடத்துல வந்து போட்டுருந்தாங்க. அங்கே போயிட்டு எடுத்து வந்து அது ஒரு 2 வேலை மாதிரி இருக்கும். இது எப்படியும் நம்ம வீட்டிலேருந்து ஸ்ட்ரைட்டாக தூக்கிட்டு போகிறது, இது ரொம்ப வந்து ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஆப்போசிட் சைடில் வர்றாங்களே இவங்க எல்லாருமே ஊர்வலம் முடிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. நம்ம வந்து லெஃப்ட் சைடு வந்து போகிறவங்க எல்லாருமே இனி தான் ஊர்வலம் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். போலீஸ் வந்து அழகாக பேரிகேட்லாம் போட்டு இந்த மாதிரி சூப்பராக பிரித்து விட்ருந்தாங்க. எந்த ஒரு தள்ளுமுள்ளுமே இல்லாமல் நல்லா சேஃபாக போயிட்டு சேஃபாக வர்ற மாதிரி இருந்துச்சுங்க. அதே மாதிரி நிறைய போலீஸும் வந்து சேஃப்டிக்காகவும் நின்றுட்டு இருந்தாங்க. நம்ம கூடயும் சேஃப்டிக்கு வந்து நம்ம வீட்டு ஆளுங்களையும் வந்து கூட்டிகிட்டு போய்க்கலாம். ஒருத்தவங்க வந்து திடீர்னு சாமி அருள் வந்து சாமி ஆட ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்களெல்லாம் பிடிக்கிறதுக்காக எப்பயுமே ஒருத்தவங்க கூட இன்னொருத்தவங்க வந்து துணைக்கு வந்து வந்துக்கிட்டே இருப்பாங்க. நாங்கள் இந்த டைம் வந்து முளைப்பாரி தூக்குனது வந்து கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. 6:30 ஆயிடுச்சு. நமக்கு சொன்னது வந்து 4:30 வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஆளுங்க எல்லாருமே வந்து தூக்குறதுக்கு 6:30 ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் வெளிச்சம் வந்து கம்மியாயிடுச்சு. இன்னும் நம்ம வந்து முளைப்பாரி ஊர்வலம் முடிச்சுட்டு வரையில் இன்னும் ரொம்ப வந்து இருட்டிருச்சுங்க.
இந்த முளைப்பாரி ஊர்வலம் வந்து எந்த வழியாக போகும் அப்படின்னா, நாகம்மாள் கோவில்லேருந்து இப்படியே போய் சுந்தரி டவர் போய், அது இப்போ மாயா டவர்னு மாற்றிட்டாங்க, அந்த சைடு போய் அந்த ராவா ஹாஸ்பிட்டல் அந்த ரோட்டில் போயிட்டு அகெயின் வந்து அப்படியே ரைட் எடுத்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வழியாக வந்து நகைக்கடை வீதி வழியாக வந்து அப்படியே மறுபடியும் ரைட் எடுத்து கணேஷ் தேட்டர் வழியாக வந்து அகெயின் வந்து செக்கடி வந்து நம்ம வந்து கோவிலில் வந்து இறக்கி வச்சிடணுங்க. இதாங்க ஊர்வலத்தோட ரூட் வந்து இந்த ரூட் தான். ஆப்போசிட்லலாம் பார்த்தீங்களா சாமி ஆடிட்டு வர்றாங்க. நிறைய பேருக்கு வந்து சாமி அருள் வந்துருச்சுங்க. அவங்களையும் ஒருத்தவங்க வந்து பிடிச்சிக்கிட்டே தான் வந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த சைடு வந்து பஸ் எல்லாம் பிளாக் பண்ணி வச்சுட்டாங்க. பஸ்ஸெலாம் வந்தால் நம்ம முளைப்பாரி தூக்க முடியாதுன்னு இந்த ரூட்டே ஃபுல்லாமே பிளாக் பண்ணிட்டாங்கங்க. ஹைவேஸ் வழியாக தான் பஸ் எல்லாமே போயிட்டு இருந்துச்சு. நிறையா பேர் ஹைவேஸ்க்கு முன்னாடியே இறங்கி நடந்து வந்துலாம் இங்கிட்டு கிராஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கிட்ட வந்து அந்த ரோடுங்க. ஆளுங்க வந்து இந்த சைடு வந்து எல்லாருமே உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்புறம் ஃபோட்டோகிராஃபர்ஸும் நிறைய பேர் இருந்தாங்கங்க. நிறையா பேர் வந்து எங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் எடுத்தாங்க. இங்கே எல்லாருமே ஃபோட்டோஸ் எடுத்து வந்துட்டு இன்ஸ்டாவில் வந்து ஃப்ரீயாக வந்து போடுவாங்க. நம்ம வந்து பார்த்துக்கலாம். நாங்கள் வந்து இப்போ சுற்றி கணேஷ் தேட்டருக்கிட்ட தாண்டி வந்துட்டோம்னு நினைக்கிறேன். கணேஷ் தேட்டரை தாண்டி செக்கடிக்கிட்ட வந்துட்டோம். அப்புறம் நாங்கள் செக்கடி தாண்டினதுக்கப்புறம் கோவில் வந்துடுச்சு. இங்கே கோவிலில் அழகான லைட்லாம் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் உள்ளே போனோன்னா சாமி கும்பிட்டதுக்கப்புறமா நம்ம கொண்டு போய் இறக்கணும். கோவிலுக்கு பின்னாடியே இறக்கலாம். நாங்கள் வந்து கொஞ்சம் லேட் ஆகிட்டனால கோவிலுக்கு பின்னாடி வந்து இறக்குற இடமே ஃபில் ஆயிடுச்சு. அதனால் அங்கே ஃபில் ஆகிட்டா எப்போவுமே நகராட்சியில் கொண்டு போய் இறக்கி வைக்க சொல்லிடுவாங்க. நகராட்சி அலுவலகத்தில் அன்றைக்கி நைட் மட்டும்தானே இறக்கி வைப்போம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகெயின் மறுநாள் நம்ம போய் தூக்கிடுவோம். நகராட்சி வந்து ஓப்பன் பண்ணி அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. நாங்கள் போய் இறக்கும்போது நல்லா இருட்டாயிடுச்சுங்க. நாங்கள் இந்த இடத்துல தான் எங்களுக்கு இடம் கிடச்சிச்சு. இங்கே போய் இறக்கி வச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அப்பயும் நிறையா முளைப்பாரி வந்து வந்துட்டு இருந்துச்சு. நாங்கள் வீட்டுக்கு கிளம்பும் போதும் அப்போ தான் ஒரு குரூப் வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டே வந்துட்டு இருந்தாங்க. இந்த குரூப் தாங்க இவங்க. அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இருந்தாங்க. அழகாக அம்மன் மாதிரி வேஷம் போட்டு முளைப்பாரி எடுத்துகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எங்களுக்கு ஐஸ்கிரீம் வந்து வாங்கி கொடுத்தாங்க. முளைப்பாரி தூக்கிட்டு வந்த களைப்பில் வந்து நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். நானும் என் தம்பியும். என் ஹஸ்பண்ட் வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் இந்த ஸ்வீட் ஸ்டால்லாம் வந்து போட்டிருந்தாங்க. நிறையா பேர் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து வாங்கலை. சும்மா நின்று பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். நாங்கள் பைக் கொண்டுட்டு வரலங்க. அதனால் கோவிலேருந்து வீடு வரைய நடந்தே தாங்க போனோம். வாங்கி கொடுத்த ஐஸை சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே நடந்தே போயிட்டோம். கோவிலேருந்து எங்கள் வீடு கொஞ்சம் கிட்ட தான். அதுக்கப்புறம் இங்கே பார்த்திங்களா எங்களோட ஷேடோவெலாம் நான் வந்து க்ரியேட்டிவாக யோசித்து உங்களுக்கு வந்து வீடியோ எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நைட்டு போல் தூங்கிட்டு இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு போய் முளைப்பாரி எடுத்து கரைக்கிறதாங்க வேலை. இது வந்து டே 3. நம்ம இறக்கி வச்ச முளைப்பாரி எடுத்துகிட்டு போய் இங்கே வந்து ஒரு கம்மா மாதிரி இருக்கும், அங்கே போய் கரைக்கணும். நம்ம காலையில் எத்தனை மணிக்குனாலும் போய் கரைச்சிக்கலாங்க. நாங்கள் போனது ஒரு 8:30 கிட்ட போனோம். அப்போயே நிறையா பேர் வந்து முளைப்பாரி எடுத்துகிட்டு போய் கரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் போய் இங்கே நகராட்சியில் இறக்கி வச்சுருந்தோம் சொன்னால நம்ம வந்து ஒருத்தவங்கக்கிட்ட வளர்க்க கொடுத்துருந்தோம்ல, அவங்க வந்து நம்ம முளைப்பாரி அவங்க குரூப் வளர்த்தது யார் யார் போட்டிருந்தோமோ அவங்க எல்லாமே எடுத்து ஒரு இடத்துல செட்டில் பண்ணி வச்சுருவாங்க. நம்ம போனோன்னே டைரெக்டாக எடுத்துக்கிறது தான். ஏன்னா அவங்க வளர்த்தவங்க வந்து தனித்தனியாக இந்த மாதிரி குரூப்பாக வந்து எடுத்து வச்சுருவாங்கங்க. முளைப்பாரி தூக்குறதுக்கு முன்னாடி கும்மி கொட்டி எடுத்தாங்க முளைப்பாரி தூக்குவாங்க. கும்மி கொட்டி முடித்தோடனே நாங்கள் எங்களோட முளைப்பாரி வந்து எடுத்துட்டோம். இவங்க என்னோடய சிஸ்டர் அவங்க தாங்க எனக்கு எடுத்துகிட்டு வந்து ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களோட வந்து முதல்ல எடுத்துகிட்டு வந்து அதை வந்து நான் நின்று வெயிட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் என்னோடய கனகாம்பரம் வந்து கொஞ்சம் கீழே விழுந்துருந்துச்சு. அதையும் சரி பண்ணிக்கிட்டு நான் வந்து முளைப்பாரியை தூக்கிட்டு கிளம்புறதாங்க நம்மளுக்கு வேலை. நேற்று இறக்கி வச்சப்போ இந்த இடத்துலையே ஃபுல்லாக இருந்துச்சுங்க. நிறையா முளைப்பாரி இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம போனது கொஞ்சம் லேட்டு. நிறையா பேர் தூக்கிட்டாங்க. ஆனால் நம்மளுக்கு அப்புறமும் நிறையா பேர் தூக்கிக்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் நம்மளோட முளைப்பாரியை வந்து தூக்கிக்கிட்டு அப்படியே நடந்து கிளம்பிட்டோம் கரைக்கிற இடத்துக்கு. கரைக்கிற இடம் வந்து கொஞ்சம் கிட்ட தாங்க கோவிலேருந்து. கோவிலுக்கு பின்னாடி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா கரைக்கிற இடம் வந்து வந்துடும். இந்த போய்கிட்டு இருக்காங்க பார்த்திங்களா, இவங்க பின்னாடியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே போயிட்டோம்னா அந்த இடத்த ரீச் பண்ணிடலாம். போகிற வழியிலே நிறைய வந்து அன்னதானம் வந்து போட்டுட்ருந்தாங்க. முளைப்பாரி தூக்கிட்டு போகிறவங்க, அப்புறம் முளைப்பாரி தூக்குறவங்க கூட வந்தவங்க, அவங்க எல்லாருமே அன்னதானம் வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இது வந்து முளைப்பாரி கொண்டு போய் கரைச்சிட்டு அதுக்கப்புறம் தாங்க வந்து சாப்பிடுவாங்க. நாங்களும் அதுக்காக முளைப்பாரி வந்து எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தோம். அகைன் திரும்ப வரும்போது சாப்பிட்லான்னு. இந்த சைடும் 2-3 இடத்துல வந்து சாப்பாடு வந்து போட்டுட்ருந்தாங்கங்க.
ஒரு வழியாக நாங்கள் வந்து முளைப்பாரி கரைக்கிற இடத்த வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த கம்மாய் கிட்ட வரும்போது மட்டும் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு, கொஞ்சம் நின்று போகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்களே எங்களுக்கு ஒரு பிளேஸை கண்டுபிடிச்சி இறங்கிட்டோம். அந்த ரைட் சைடு வந்து ஸ்டெப்ஸ்லாம் இருக்குங்க, அங்கிட்டு நிறைய கூட்டமாக இருக்கும். நாங்கள் அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து இறங்கிட்டோம். இந்த முளைப்பாரில் வந்து இந்த காதல கருகமணி வந்து கட்டியிருப்பாங்க. அதை நம்ம வந்து கழட்டி எடுத்து வீட்டில் கொண்டு போய் வச்சு பூஜை ரூமில் வச்சு சாமி கும்பிடணும். அதுக்காக நாங்கள் வந்து அதை கழட்டி எடுத்துக்கிட்டு இனி நம்ம முளைப்பாரி சட்டியோடு உள்ளே எடுத்துகிட்டு போய் முளைப்பாரி எடுத்து இந்த கம்மாயில் விட்டுட்டு அந்த சட்டியை வந்து அந்த தண்ணியில் கழுவிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தாங்க வேலை. நான் சொன்னால ஆப்போசிட்டில் வந்து ஸ்டெப்ஸ் இருக்குன்னு அந்த சைடு தான் எல்லா பேருமே போய்கிட்டு இருக்காங்க. அந்த சைடு ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. நாங்களும் முளைப்பாரியை கரைச்சிட்டு வந்துட்டோம். முளைப்பாரி கரைச்சிட்டு அந்த சட்டியை வந்து எம்டியாக கொண்டுட்டு போகக்கூடாது அப்படின்னு அதில் வந்து பூச்செடி வாங்கி வச்சு கொண்டுட்டு போவாங்க. இதுக்காகவே இங்கே வந்து 2 பூச்செடி கடை வந்து போட்டிருந்தாங்க. நாங்களும் எங்களுக்கு வந்து ஆளுக்கு ஒரு பூச்செடி வந்து வாங்கிக்கிட்டோம். என்னோடய கோசிஸ்டர் வந்து மல்லிகை பூச்செடி வாங்கிக்கிட்டாங்க. நான் வந்து எங்களுக்கு வந்து முல்லைப்பூ செடி வந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். அது வந்து நம்ம வீட்டில் பதிச்சு வச்சுருக்கோம். பார்ப்போம் எப்படி வளர்த்தா என்னென்னு அவங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நாங்கள் கரைச்சிட்டு வந்ததுக்கப்புறமும் நிறைய பேர் அப்போ தாங்க தூக்கிட்டு போய்கிட்டு இருந்தாங்க. நாங்கள் இந்த டைம் வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே போயிட்டோம். லாஸ்ட் டைம் வந்து கொஞ்சம் லேட்டாக போனோம். அதனால் லாஸ்ட்டுக்கு கொஞ்சம் முன்னாடி மாதிரி நாங்கள் போய் கரைச்சிட்டு வந்தோம். அப்புறம் நாங்கள் வந்தப்போ எங்களோட சின்ன மாமியார் வந்து எங்களுக்கு சாப்பாடு வாங்கி வச்சு ரெடியாக இருந்தாங்க. நாங்கள் போய் அவங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. அப்புறம் அன்றைக்கி 2ஆம் நாள் முளைப்பாரி கரைச்ச அன்றைக்கி இங்கே வந்து நான்வெஜ் வந்து சமைச்சிருவாங்க. நாங்கள் வந்துட்டு மீன் வந்து வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் போய் சிக்கனும் வாங்கிட்டு போயிட்டேங்க. மட்டன் வந்து எடுக்கலை. மீன் குழம்பு வச்சு மீன் பொரிச்சாச்சு. சிக்கன் வந்து பிரியாணி செஞ்சு 65 போட்டு சூப்பராக வந்து சாப்பிட்டாச்சுங்க. இந்த வீடியோ அவ்வளோதாங்க. உங்களுக்கு இந்த திருவிழா ரொம்ப பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.